ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அனைவருக்கும் நமஸ்காரம். காமகோடி சங்கர காஞ்சி சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. குருப்யோ நமஹா, குருப்யோ நமஹா. இப்போ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவா காமகோடி பீடத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இவரோட வாழ்க்கை வெறும் சாதாரண வாழ்க்கை தான், அசாதாரண ஞானம். வெறும் ஒரு காவி வஸ்திரம்தான், கையில் ஒரு தண்டம், காலில் செருப்பு கூட இல்லாமல் தான் எப்பவும் இருப்பார். அரண்மனை மாதிரி வாழாமல் மரத்தடியில் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து தரிசனம் கொடுப்பார். பணக்காரர் ஏழைன்னு வித்தியாசமே பார்க்க மாட்டார். யார் வேணால் போய் எப்போ வேணால் போய் நல்லா தரிசனம் பண்ணலாம். எல்லா மதத்தையும் மதித்தவர். ஒரு முறை ஒரு முஸ்லீம் பக்தர் வந்தாராம். நான் வேறு மதம் அப்படின்னு தயங்கி நின்றுட்டு இருந்தார். பெரியவா பார்க்குறதுக்கு, மகா பெரியவாதுக்கு, இறைவன் ஒருவனே, நீ வணங்குற முறை வேற, ஆனால் வா உட்காரு அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தார். அதே மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட கூட வேதம் பற்றி விவாதம் பண்ணியிருக்கார். அடுத்ததாக மகா பெரியவாவுக்கு நினைவாற்றல் அதிசயம்னாலே சொல்லலாம். அவ்வளோ, யார் எப்போ வந்தாங்க, என்ன கேட்டாங்க, வருஷக்கணக்காக ஞாபகம் வச்சுருப்பார் எல்லாரை பற்றியும். அங்கே லைனில் வந்து நிற்கும் போதே அவளோட குறை என்ன, எதுக்காக வந்திருக்கா எல்லாம் நல்லா சொல்லிடுவார். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு பையன் 10 வருஷம் கழித்து வந்தான். அப்போ இவர் கேட்குறாராம், நீ அப்போ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த, இப்போ என்ன பண்ணுறன்னு கேட்டாராம். அந்த மாதிரி அவ்வளோ அதிசய இவர் மகான், மகா பெரியவா, பெரிய மகான். அதே மாதிரி வாய் திறவாத பிரசங்கம். சில சமயம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பார்வையாலேயே பல பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கார். பக்தர்கள் அதை மௌன உபதேசம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவில் மற்றும் தர்மம் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இவர் இந்தியா முழுக்க நிறைய கோவில்களை புதுப்பிக்க காரணமாக இருந்தவர். அதே மாதிரி அன்னதானம், வித்யாதானம், ஔஷத தானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பல அன்னதான திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கார் மகா பெரியவா. அதே மாதிரி மகா பெரியவா சொல்கிற முக்கியமான உபதேசம் என்னென்னா, மனசு சுத்தமாக இருந்தால் போதும், கடவுள் அங்கேயே இருக்கார் அப்படின்வார். அதே மாதிரி இவ்வளோ நிறைய இதெல்லாம் மகா பெரியவா மூலமாக நமக்கு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மகா பெரியவா பாடல்கள்னு எடுத்துக்கோங்க, நிறைய இருக்குது. ரொம்ப பிரபலமான 2 பாடல் பாருங்கள். மைத்ரீம் பஜத, இது பெரியவா அடிக்கடி சொல்லுவாள். என்னென்னா உலக சமாதானத்துக்கான பாடல் இது. மைத்ரீம் பஜத சித்த சஞ்ஞான சண்டே தீனேஷு தயாம் கிருத்வா பவத்ருத்ய வாழயயதா பவான் விபவைஹி யோகத்ரயம் ஆப்யாயதாம். நல்லவர்களோட நட்பு இருக்கணும் எப்பையும். ஏழைகளோட நம்ம கருணை காட்டணும். உங்கள் செல்வத்தால் இந்த உலகத்தை நல்லா வளமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி கருணை தெய்வம், காஞ்சி வாழ் தெய்வமே அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியவா மேலே பாடியிருக்கிற பக்தி பாடல். கருணை தெய்வமே காஞ்சி வாழ் காமகோடி பீடமேறும் கலியுக தெய்வமே துணை நீயே துயர்த்தீர்க்கும் தெய்வமே. இவ்வளோ தூரம் மகா பெரியவாளோட அதிசய ஞானம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த இதெல்லாம் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதெல்லாம் படித்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம், அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர். காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. குருப்யோ நமஹா, குருப்யோ நமஹா.